வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு காணொளி ஒரு அருமையான காணொளி. ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஒரு வயல் வேலை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ வயல் உழுகிறதுக்காக நானும் தம்பியும் போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட அத்தைன்ற காணியில் தான் உழ போகிறோம். அதுக்காக எங்களோட வீட்டிலேருந்து அங்கே போகிறோம். வயல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ வரம்பு கட்டி உழவு செய்து பிறகு திருப்பி தண்ணி விட்டு அதை திருப்பி உழுது நெல் விதைக்கிற வேலைகள் தொடங்கிட்டோம். அப்போ நாங்களும் எங்களோட வயல் உழுதுட்டோம், தண்ணி விட்டுட்டோம். நெல் விதைக்கிறதுக்கு நீ உழவு தான். ஆனால் அத்தைண்ட காணி இன்னும் உழ இல்லை. நாங்கள் உழுகிறதுக்காக நானும் தம்பியும் போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள நீங்களும். நான் பின்னால் பைக்கில் போயிருக்கலாம், ஆனால் இதில் டிராக்டரில் ஏறி இருந்தது தான் காணும். எங்களோட ரோட்டு கொஞ்சம் பள்ளம் பிட்டி அப்படி சரியான கிடங்கும் இதுகளுமா. அப்போ சட்டியாக குலுங்கி நான் வளமையாக பொனட்டில் இருந்து போகிறதில்லை. அண்டைக்கு போனால் ஆனால் அதில் இருக்கிறது சரியான சேஃப்டி இல்லை என்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். சில நேரம் வேகமாக அந்த கிடங்கு பள்ளங்களுக்கு விளையாட்டில் விழுந்துடுற மாதிரி இருந்தது. படையாக பிடிச்சி கொண்டு தான் இருந்தேன் நான். எங்களோட ஊரை பாருங்க, இதுதான் வயக்கால் கரையோரங்கள் மரங்கள் அப்படியே இருக்கும். எங்களோட நீர்ப்பாசன திணைங்களால் நடப்பட்ட தேக்கு மரங்கள், சில மரம் இல்லாமல் போயிட்டு சில மரம் இருக்குது. நிறைய நாளைக்கு பிறகு முத்தியங்கிட்ட ரோட்டை பார்க்குறார்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அதை விட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஐஸ்கிரீம் முந்தி வாகனத்தில் வர மாதிரி இங்கே இதில் மோட்டர் சைக்கிளில் வருது. இப்போ வெயில் காலம் தானே, அப்போ முந்தியும் மோட்டர் சைக்கிளில் வந்தவே, பிறகு வாகனத்தில் காலத்துக்குள்ள வாகனத்தில் வந்தவே, இப்போ திருப்பியும் மோட்டர் சைக்கிளில் வரிக்கணும். உழவு வேலையண்டு தொடங்கிட்டுதுன்னு சொன்னால் எல்லாருமே எல்லாம் கருங்காலி கட்ட மாதிரி ஆயிடுவினம் இங்கே. ஏன்னு சொன்னால் வெயில், அவ்வளவு வெயில் இங்கே. உழவு வேலை தொடங்குனா தெரியும், எல்லாருமே வித்தியாசமாக டேர்ன் ஆகி போயிருப்பினோம். எப்படி இங்கால நிலத்துக்கு எல்லாம் நிற்கிது, ரெண்டாலுமே வெயில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோம் எங்களை என்ன காணிக்கு. நான் இந்த காணொலியை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரோட்டில் போகிறது அதை உங்களுக்கும் பார்க்க டைம் எடுக்கும். அதனால் இந்த காணொலியை ஸ்பீட் பண்ணி விட்டுருக்குறேன். அதுக்காக நாங்கள் பறந்து போனான்னு நினைக்காம ஸ்பீடில் காணொலியை விட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் வீடியோ எடுக்கவே முடியலை. அதில் பள்ளம் பட்டி இருக்கிறபடியாக துள்ளி கொண்டே இருந்தபடியாக என்னால் வீடியோவும் எடுக்க முடியலை. பிறகு நாங்கள் தம்பி உழுதவன், நான் சைட்டில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அப்போ கேட்டான், நீயும் உழனன்னு சொல்லி. சரின்னு சொல்லி நானும் தம்பிகிட்ட என்ன செய்தேன், டிராக்டரை வாங்கி உள்ள ட்ரைவ் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை ஓடி டிராக்டர், அதால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிக்கொண்டிருந்தேன்னா. ஏனெண்டா எனக்கு புது அனுபவம் உண்ட ஓடியா கலப்பையை இறக்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்தேன். நான் மற்ற திருப்புற இடங்களில் பழகிட்டா, டெய்லி உழுது பழகிட்டா கைப்படிவாக வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஓடுறேன் டிராக்டர். லேமாஸ்டர் ஓடி இருக்கிறேன், பட் டிராக்டர் ஓட இல்லை. இன்றைக்கு தான் ஓடினான். ஆனால் நல்லா இருந்தது ஓடுறதுக்கு. என்ன சொல்கிறது, ஒரு விவசாய ஒரு உபகரணத்தை, ஒரு இயந்திரத்தை இயக்குனது ஒரு சந்தோஷம்தான். ஆனாலுமே கவனமாக ஓடணும். விவசாய இயந்திரங்களை கவனமாக பாவிக்கணும். திடீரெண்டு எங்களோட கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும். அதால் கவனமாக சேஃப்டியாக ஓடலாம். தம்பி எனக்கு சொல்லி தந்தவர், இப்படி விளைக்கணும் இப்படி தான் ஓடணும்னு சொல்லி. அப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலையுமே நான் டிராக்டருக்கு எடுக்கல, தம்பியாக்கள் எல்லாம் எடுத்திருந்தவே. ஆனால் எடுக்க சொல்லி நின்றவே, ஆனால் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். பட் கட்டாயம் எடுக்கணுமென்று இன்றைக்கு எனக்கு தோணினது. நீங்களும் அப்படி எடுக்காமல் இருந்தீங்கன்னா எடுத்து வைக்கிறது நல்லம். ஏன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் பெனிஃபிட்டாக அமையலாம். ஒரு தம்பி வீட்டில் இல்லாத நேரம் ஒரு டிராக்டரை கொண்டு போகணுமெண்டா கூட நாங்கள் கொண்டு போகலாம்.
அதால் இன்றைக்கு எனக்கு தோணுது ஐயோ எடுத்துருக்கலாமே என்று இப்போ நானுமே கொஞ்சம் மெதுவாக ஓடி பழகி பிறகு கொஞ்சம் ஸ்பீடாக தம்பி கிளச் மாற்ற சொல்லி பழகி இருந்தவன் நல்லா இருந்தது. உங்களோட வீடு வழியையும் அப்பாட்ட அண்ணாட்ட டிராக்டர் இருந்தால் வாங்கி ஓடி பழகுங்க பொம்பளை பிள்ளைகள். அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் அந்த டிராக்டரை ஓடணுன்றது இல்லாமல் பொம்பளை பிள்ளைகளும் வாங்கி ஓடலாம்ன்றது உங்களுக்குமே ஒரு தன்னம்பிக்கை வருமோ என்னாலே இது ஏற்க முடியும்னு சொல்லி. நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 பாத்தி உழுதனான். அதுக்கு பிறகு தம்பிகிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டை வந்துட்டேன். ஏனென்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லாமல் சிலோவாக செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்தோம், ராசவள்ளி கிழங்கு கிடந்தது, அதில் ஒரு களி கிண்டுவோம்ண்டு அதுக்கான வேலையை தொடங்கிட்டோம். ராசவள்ளி கிழங்குல அதில் இருக்கிற டார்க் பர்பிள் மாதிரியான அந்த தோலை மண்ணோட சேர்ந்த அந்த தோலை வடிவாக சீவி எடுக்கணும். ராசவள்ளி கிழங்குன்ற தோலை கூடி அதை அவிச்சு அதை ஏதோ சாயம் போடுற மாதிரி ஒரு சைனீஸ் வீடியோ பார்த்தேன் நான். அது ஒருக்கா கிளியராக பார்க்கணும். இந்த கிழங்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவாக வெட்டி தோலெல்லாம் சீவி எடுத்து முடிய நீட்டாக கழுவிட்டு நாங்கள் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸில் வெட்டலாம். இப்போ நாங்கள் களி தான் கிண்ட போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு உருளைக்கிழங்குகளை பொரிக்கிறதுக்கு ஒரு வதக்கிறதுக்கு வெட்டுற மாதிரி சின்ன பீஸாக வெட்ட போகிறோம். என்னென்னா டக்குன்னா வியணும். அதால் சின்னனா வெட்டி போட்டு தான் இந்த ராசவள்ளி கிழங்கு கஞ்சியை காய்ச்ச போகிறோம். இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கொள்வோம். ஒரு 2-3 தண்ணியில் இந்த கிழங்கை கழுவி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னாட்டா அதுக்கு மேலே ஒரு பசத்தன்மை மாதிரி ஒன்று இருக்கிறபடியாக அதை பிணைஞ்சு பாருங்க, தண்ணியே பர்பிள் கலரில் வந்துட்டுது. அந்த பசத்தன்மையை பிசைஞ்சு வடிவாக கழுவி எடுத்தால் சரி. இப்போ நாங்கள் 1 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறோம். 1 கிலோவோட ஒரு 200 கிராம் கூட இருந்தது. 1 கிலோ 200 கிராம் கூட இருந்தது. இந்த கிழங்குகளை எங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணுவோம். நான் முதல் சொன்ன மாதிரி சின்னனா கட் பண்ண போகிறோம். ஏனெண்டா டக்கண்டு களிக்கு கிழங்கு அவியறதுக்காக மசிக்க இலகுவாக இருக்கும். இந்த ராசவள்ளி கிழங்கு பர்பிள் கலர் ஒரு வடிவு தான். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு பர்பிள் இந்த பர்பிள் ஒரு நல்ல வடிவு, ஒரு லுக்கான கலர். எப்படி இருக்குண்டு நல்ல முத்தின கிழங்கு இது. இப்போ நாங்கள் கிழங்குகளை வெட்டி எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை இனி நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, நிறைய உப்பு போட்டுறக்கூடாது ராசவள்ளி கிழங்குல, பிறகு அதை சாப்பிடவே இல்லாமல் போயிடும், வாயில் வைக்கலாமல். 2ஆம் பால் கிழங்கு அவியக்கூடிய அளவுக்கு விட்டு அடுப்பில் வைக்கிறது தான். ஏனென்று சொன்னால் 2ஆம் பால் அந்த பால்லையே கிழங்கு அவியும். இப்போ அடுப்பில் தூக்கி வைப்போம். வச்சுட்டு மூடிவிட வேண்டியான். எப்படி பூசணிக்காய் கறிக்கு தண்ணி விட்டுட்டோ இளம் பால் விட்டு வைப்பினமோ அதே மாதிரி நாங்கள் ராசவள்ளி கிழங்குக்கும் வைக்க வேண்டியதான். இப்போ அடுப்பை எரிச்சு விட்டுட்டா சரி. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். எப்படி இருக்கண்டு அவிஞ்சிட்டுதா?
கொஞ்சிட்டு தானே மசிச்சுப்பார் மசிஞ்சு ஏற்கனவே இறஞ்சிட்டு தான் நாங்கள் மசிக்கணும் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா நல்லா கரைஞ்சிடும். ஏனெண்டா களிதானே நாங்கள் கிண்டுறோம். இப்போ நாங்கள் மசிச்சு விட போகிறோம். இப்படி மசிச்சு விட்டுட்டு முதல் பால் விடுறோம். ரசவள்ளிக்கிழங்கு வாசம்ன்றது ஒரு நல்ல வாசம் தான். சில பேர் இதுக்கு ஏலக்காயை போட்டு இந்த வாசத்தை கருத்து விட்டுருவினோம். நல்லா பள்ளி சொல்லுது. இப்போ நாங்கள் முதலாம் பால் விட போகிறோம். எல்லா கிழங்கு கரைஞ்சிட்டுது, அதனால் முதலாம் பால் விடுவோம். பர்பிள் அண்ட் ஒயிட். அப்படி இருக்கு. இந்த பர்பிளும் லைட் பர்பிள். இப்போ நல்லா அடுப்பு எரியாமல் தேவையில்லை, லைட்டாக எரிஞ்சோன்னு இருக்க கொஞ்சம் நேரம் கிளறி கிண்டி விட்டால் எண்ணெய் அடுப்பு வைக்கப்படாது. இப்போ நாங்கள் சீனி போட போகிறோம். தேவையான இனிப்பு காணாட்டி பிறகு போடலாம். இப்போ ஒரு அளவாக சீனி போட்டுருவோம். இப்போ விட்டு சுட குடிக்கணும். அருமையான ஒரு ராசவள்ளி கிழங்கு கறி. நீங்களும் வீட்டில் சிம்பிளாக ராசவள்ளி கிழங்கு வாங்கி சமைக்கலாம். கிலோ 1200 சந்தையில் போகுது இப்போ. ஓகே, நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து இறக்க போகிறோம். இறக்கிட்டு குடிக்க வேண்டியதான். நீங்களும் இப்படி ராசவள்ளி கிழங்கு சத்தான கிராம சார்ந்த உணவு வகைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். தேங்க்யூ. இன்னொரு காணொலி விடாத உங்களை சந்திப்பேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி முத்தையன் கேட்டு தெரியுமான்னு சொல்லி தியாகம் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இறக்க போகிறோம்.